சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த டீ ஷாப்லாம் டோட்டலாக சேஞ்சஸ் வந்துருக்கு. யாரும் சென்னையில் சாய் கிங்கன்னு பார்த்துருக்கீங்களா? ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அண்ணா நான் டீ கடைக்கு வரும்போது பிஏ முடிச்சிருக்கான், நல்லா ஜாபில் விட்டு வந்திருக்கேன், எம்எஸ்சியில் விட்டு டீ கடை வச்சுருக்கேன். நான் கேட்டேன் சார் இதான் சார் பிஸ்னஸ். நானும் அதனால பண்ண 1000 ரூபா சந்தோஷம். முட்டை போட போட்டான், ஜூஸ் போட்டான், என்ன க்ளீனாக நீட்டாக கொடுக்குறான். அவன் டிக்னிட்டி பார்த்து எங்கே ஸ்மார்ட். நாங்கள் காலேஜ் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். இன்டர்நெட் கிடையாது, மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கே எதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கோம் இல்லை. இப்போது எல்லாமே அட்வான்ஸ்ட். நெட்வொர்க்கிங் இஸ் ஸோ ஈஸி. ஈஸியாக ரெடிமேட் டூல்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எப்படி பார்க்குறீங்க? ஆப்பர்ச்சுனிட்டி அது முதல்ல தான். இப்போ எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது? கடந்த காலங்களில் வந்து பெற்ற வெற்றி தோல்வியை வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு முடிவை தைரியம் எடுக்க முடியாமல் செய்யணும். பயம் 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 அது நீங்கள் தான் தரணும். கறி வெட்டுறவன் என்ன பண்ணுறான்? நீங்கள் லேட்டாக இருந்தீங்க. கறி வெட்டுறவன் என்ன பண்ணுறான்? எது ஷாப் பண்ணுறது? நீங்கள் வரலாம் நினைக்கிறேன், லேட்டாக வந்தீங்களா? சொல்லிட்டோம். கத்திய ஷாப்லாம் அவங்க புத்திய ஷாப் போகணும் சார். அவங்க வந்து தைரியமாக எப்படி ட்ரைனிங் நடத்துகிறோம். நீங்கள் என்னோட சீனியர், ஓகே, என்னால் மேனேஜ் பண்ண முடியுதா? 100% சொல்ல முடியுதா? போய்ட்டு இறங்கி பார்க்கணும் சார். எல்லாத்துக்கும் ரெடியாக எக்ஸ்கியூஸ் வச்சுட்டு வாஸ்து பார்க்குறேன், அது பார்க்குறேன், இது பார்க்குறேன்னு எப்படி வரணும்? ஒவ்வொரு நொடியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதை நோக்கி போகிறீங்க? நான் இப்போ என்ன செய்யணும்? ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னா இந்த 3 கேள்விக்கு கரெக்டாக பதில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரைட் ஆர் நாட்? கொஞ்சம் டைம் எடுக்க, அதுக்கப்புறம் ஆனால் மத்தியானம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக. ரைட்? இதால் என்ன அட்வான்டேஜ்? கம்யூனிகேஷன். அப்சல்யூட். கிவ் மீ மேன். இன்னைக்கு யாரெல்லாம் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன்னா என்ன சார்? இங்கிலீஷில் பேசுறதா? கம்யூனிகேஷன்னா என்னது? புரியுற மாதிரி யார் எம்என்சியில் இருக்கீங்க? கம்யூனிகேஷன் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களா? 2 days சாஃப்ட் ஸ்கில் என்ன இதுவா? உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அது செகண்ட் இதான் கம்யூனிகேஷனா? புரிஞ்சு சார். வாங்க. அவாய் சார். அதே பாருங்க, என்ன கம்யூனிகேஷன் கான்ஃபிடன்ஸ் பில்டப் பாருங்க. பாருங்க எப்படி இருக்காரு? மாப்பிள்ள மாதிரி இருக்காரா? காதல் ட்ரெயினாக இருக்குங்க. போட்டோ அப்படி அண்டர் போட்டு வந்தால் எப்படி இருக்கான்? யாரெல்லாம் உங்கள் மொபைலில் உங்கள் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கீங்க? தனியாக ஃபோட்டோ போட்டா எப்படி சார் தெரியும்? எல்லாரும் என்ன தெரியுமா? ஆனால் உங்களை யாரும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. நீங்கள் எப்படி அந்த க்ரௌடில் பொசிஷன் பண்ணுறீங்க உங்கள் ஃபோட்டோவை? ஒன்றுமே கிடையாது. பேசுறதுக்கே கூச்சம், டிக்னிட்டி ப்ராப்ளமு. ஃபோட்டோ போட்டால் அவன் என்ன பண்ணலாம்? அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்? அப்சல்யூட்லி இந்த கம்யூனிகேஷனே தெரியல. நிறைய பேருக்கு அந்த மொபைல் நம்பர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண தெரியல. அடிக்கடி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறதில்ல, மிஸ்டு கால் கொடுக்குறாங்க. மிஸ்டு கால் கொடுத்தா எப்படியா பிஸ்னஸ் நல்லா இருக்கும்? உங்களோட என்ன, உங்களோட கிரெடிபிலிட்டி என்ன தெரியுமா சொல்லுங்கள்? ஏதோ முன்னாடி மிஸ்டு கால் கொடுத்தீங்க. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கை செல்ல ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் 2 மாதம் ஒர்க் பண்ணேன் ஏர்டெல் வாங்க முன்னாடி. அப்போ அவுட் கோயிங் வந்து 36 ரூபாய், இன்கமிங் வந்து 16 rupees. அப்போ தான் மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ தான் என்ன மிஸ்டு கால் கொடுக்குறது தான் கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ ட்ரெயினிங் நடத்தினா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஃப்ரீயாக தான் நடத்துகிறோம். ரைட்டு, சரி வாங்க ரோட்டில் கூட நான் நடத்துகிறேன். வரத்துக்கு ரெடியாக இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குமா? என்ன என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க? எப்படி உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி நீங்கள் சேனலைஸ் பண்ணுறீங்க? நீங்கள் பல மீடியம் இருக்கா? எப்படி ப்ரொஃபஷனலாக நீங்கள் பொசிஷன் பண்ணுறீங்க? நல்லா ஷட்டிங் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஏன் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது?
இன்னைக்கு கிரீன் அண்ட் ட்ரெண்ட் நேச்சுரல் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இந்த பியூட்டி பார்லர் நடத்துகிறாங்களா. நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுறோம் எஸ்எம்ஏ இதில். அப்போ ஏன் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்க, எல்லோரும் அழகாக இருந்தாங்க. அழகாக இருக்கிறது அண்ணனை குறைச்சல, இந்த ரிஷா தான் அழகா. அப்போ என்ன இப்போ எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ஏன் ப்ரொவிஷன் பண்ணுறீங்க? நிறைய பேர் என்ன காஃபி ஷாப்பில் பார்த்துருக்கீங்களா, வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஏன் டீ கடையில் உட்காந்து கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாம். நான் இப்படி வர முடியுமா? நீங்கள் நம்பி வருவீங்களா? இப்போ மல்டிநேஷ்னல் கம்பெனிங்க ப்ரொவிஷன் எப்படி பண்ணுறீங்க? மெயின்டெனன்ஸ் இல்லை. அப்போது இன்னைக்கு பல விதத்தில் இன்னைக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் சார்? யூடியூப்பில் அழகாக போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் சார். கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்கும் மொபைல் இருக்கா? எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? அங்கேயே உள்ள ஏதோ ஒரு கஸ்டமர் இருக்கா தான் செய்யலாம். கஸ்டமர் இல்லைங்கிறீங்க, இத்தனை கஸ்டமர் சொல்லியா? நான் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஹெல்ப்பிங்காக டிஃபரெண்டாக பண்ணிட்டு ரைட்டா. சுத்தம் பேத்தது பண்ண தெரியல சொல்லுங்க. ஓகே, இப்போ ரோட்டில் போய் பாருங்க, பாவமாக இருக்குது. சம்டைம் அவன் குடிக்கிற இந்த பாட்டிலெல்லாம் எடுத்து அதை எடுத்து காசு பண்ணும். பாவமாக இருக்கும். சின்ன குழந்தைங்க பிச்சை எடுக்கலாம், இந்த புக்கு விற்கிறாங்க. என்ன இது ட்ராபா? எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு டெசிஷன் மேக்கிங் கிளியராக. அப்போ என்ன டெசிஷன் எடுத்துருக்கீங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க? இதெல்லாம் பெரிய காம்ப்ளெக்ஸான ட்ரைனிங். நீங்கள் கம்பெனிஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். சொல்லிக் கொடுக்க மாட்டான் வெளியில். சும்மா ரைட்டாக போட லெஃப்டாக போடுன்னா என்ன போடுறது? அதெல்லாம் அன்றைய வேலை ஒழுங்காக போடுறது. நம்ம இந்த வடிவில் சொல்கிறாங்கல்ல, நான் மானம் உள்ளவங்க மானம் இல்லாதவங்க அந்த காரண இப்படிதான் இருக்காங்க. யாரு யாரு? கன்சாமி ஐஎஸ் காஞ்சிபுரம். அடிச்சுட்டு எல்லாம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை அடிச்சுட்டு நம்ம லைவா அந்த இன்ஸ்பெக்டரா போயிட்டு வீட்டில் போயிட்டு அந்த பொண்ணை போய் உதவி பண்ணுறாங்கல்ல, அந்த அம்மாவுக்கு காசு இல்லாமல் இவன் பாக்கெட்லாம் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? ஐஏஎஸ் படிச்சு எதுக்கே ஆகலாம்? அட்டிச்சு தூக்குதான். இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒன்று நான் இருக்கணும் இல்லை நீங்கள் இருக்கணும். அட்டிக்கு முதல் ஒன்றாது. என்ன பொதுவாக அவங்ககிட்ட இருக்கு? They have started in the life. காசு கொடுத்தாலும் நான் கொஞ்சம் வாங்க மாட்டேன். நான் வந்ததுக்கு மெயின் காரணமே இதுதான். எத்தனை கார்பரேட்டில் போனால் நீங்கள் ஈஸியாக ப்ராக்கெட் போட போகிறாங்க. என் லெவலுக்கு ஈஸியாக க்ளோஸ் கணக்கில் பண்ண போகிறோம். நான் ஸ்ட்ரிக்டாக 10 ரூபா கொடுக்கியா கொடு, கணமாக விட்டு போ. இப்போதான் 2 வீலர் தான் வச்சுருக்கேன், ரோட்டில் தான் சாப்பிட்றேன். இன்னும் பெரிய தேவை இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கண்டென்ட் இன் மை லைஃப். எனக்கு தேவையான பிரபஞ்சம் கொடுக்குறது. சும்மாவே ஃபாரின் போயிட்டு வந்தேன், 1 பைசா இல்லாமல். எல்லா டாப் கம்பெனியும் போனேன், எல்லா ஸ்டாஃப்லையும் போய் எல்லா சரக்கும் அடிச்சிருக்கேன். போய் பார்ப்போமே, ஒர்க்கா விஸ்கி ஜிம்மு ரம்மு ஜிம்மு எல்லாம் எல்லாம் ஃபாரின் போதும். எல்லாத்தையும் வச்சிட்டாங்கன்னா பிரபஞ்சம் கேட்டால் கொடுப்போம். நான் சரி ஓகே பண்ணலாம். வந்துட்டா ரைட்டா சார்? கரெக்ட் சார். தப்பு தப்பா எடுப்பீங்களா? ரைட்டா கைதுக்குவாங்க. ரைஸ் யுவர் ஸ்டாண்டர்ட். எப்போ லைஃப் சேஞ்ச் ஆகும்? அவங்க ஸ்டாண்டர்டை உயர்த்தும் போது தான். இப்போ என்ன பண்ணுறோம் மோடி? நம்ம ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ணுறோம். $5 trillion எக்கானமி இருக்கும்போது எல்லாமே சம்பாதிக்கணும் இல்லையா? வாட் ஸ்டாண்டர்ட் யூ ஹேவ்? உங்ககிட்ட என்ன ஸ்டாண்டர்ட்? இதைத்தான் இன்னைக்கு இல்லை. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் காசு பண்ண முடியல? முன்னாடி கரப்ட் கவர்மெண்ட் இல்லை, ஊழல் உள்ள
ஆட்சியா? அப்போ யார் அதிகமாக பண்ண முடியும்? கலெக்டருக்கு தான் பண்ண முடியும் இல்லை? இன்னைக்கு ஆட்சி மாறி போச்சு. நீங்கள் ஹானஸ்டாக இருக்காங்கன்னா சம்பாதிக்க முடியும். எங்கே போனாலும் செக் பண்ண ஃபாஸ்டேக் போடுறான். எதுக்கு? பிஸ்னஸ் இல்லைங்கிறான். அப்போ ட்ரக்கு போயிட்டு வந்து சார் இவ்வளோ தூரம் ட்ரக்கு போயிருக்குன்னா பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கான். ரியல் எஸ்டேட் எல்லாம் பிளாக் பண்ணி அவுட்டு. எல்லாம் ஜிஎஸ்டி இருந்தால் தான் லோனே கொடுப்போம். கேவிஎஸ்சி அவுட்டு. அண்டர் கேட்டிங் வாய்ஸு பில் பே பண்ணுறதில்ல, டேக்ஸ் பே பண்ணுறதுலாம் மேனுஃபேக்சரு, அது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் லாயர்ஸ். என்ன எப்படி டெவலப் ஆகும்? ஓட்ட பயிரில் தண்ணி ஊற்றுற மாதிரி பாடியாக பிரிந்து விட்டுட்டே இருந்தோம்னா மணி ஃபுல்லாக சவுட். இப்போ கூட ரீசெண்டாக 1 month முன்னாடி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் பிளாக் பண்ணி பழைய நோட்டா. என்ன ஸ்டாண்டர்ட் எனக்குள்ளாத ஏன்னா என்ன ஸ்டாண்டர்ட் எழுதிக்கும்? என்ன ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்க உங்களுக்குள்ளாத? எதுக்கு நிற்காது? யாராவது சொல்லுங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ண பெரிய லெவலில் அந்த எடுத்துருக்காங்க இல்லை? பார்ப்போம் முன்னாடி பார்ப்போம். என்ன ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்க உங்கள் லைஃப்பில்? படித்தது இல்லைனாக்கும் படிக்காதது இல்லைங்க என்ன வித்தியாசம்? படித்தது இல்லைனாக்கும் படிக்காதது இல்லைனாக்கும் என்ன வித்தியாசம்? படிக்காததுனா ட்ரெயின்ல இருந்து கூட்ஸ் எடுப்பான். படிச்சது கூட்ஸ் ட்ரெயினே எடுக்கும். டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு ஓடிச்சான். நிறைய பேருக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அந்த எக்ஸ்போஷர் இல்லை, அதனால தான் உங்களுக்கு தெரியல. க்ரோஸ் கணக்கில் கொள்ள அடிச்சிருக்காங்க. லட்சம் கோடி கோடான கோடி. நமக்கு என்ன தெரியும்? கோடான கோடி உங்களுக்கு முன்னாடி இல்லை அந்த பாட்டு தானே. அதான் அதான் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லா வேணும், சிஸ்டம் வேணும். அதை தான் இன்னைக்கு மாட்டி கொடுத்துருக்காரு. படித்தவங்களுக்கே புரியல. அதான் ராகுல் காந்தி சொன்னார், உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கே பயமா இருக்கு இல்லை? என்ன கொண்டு வர போறீங்க தெரியல. டிசிஎஸ் சேர்மன் நீங்கள் ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போறீங்க. டிசிஎஸ் உள்ள நீங்கள் தான் தெரியும், இன்னும் ட்ரைனிங் பண்ணுறவங்க தான் தெரியும். அது டிசிஎஸ் இல்லை கவர்மெண்ட் கம்பெனியான இதில் மட்டமானது தான் டிசிஎஸ். குவாலிட்டியே கிடையாது. கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்க சேலஞ்சு நிறைய பண்ணுறாங்க. அது அவங்களோட கொள்கை. நாட் பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். ரத்தன் தாட்டா அவங்க. அதனால தான் நாராயணமூர்த்தி ரத்தன் தாவ காலில் விழுந்தார். பார்த்தீங்களா இப்போ யூடியூப்பில் வீடியோலாம் வந்ததில்ல? ஏன் அந்த ஜென்ரேஷன் அதை இப்போ இருக்கிறதெல்லாம் ஓல்மார்க் பண்ணோம். இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கீங்க? என்ன ஆகும்? லைஃப்பில் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா லோ ஸ்டாண்டர்ட் பீப்புளோட முங்கிலாவனா அவனும் நாக்கு முக்கா சொல்லுவாங்க, நானும் நாக்கு முக்கானா. அப்போ நான் கொள்ளை அடிக்கிறானே, உனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறானா, எப்படி கொடுக்குறோம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா அடிக்க தான் சொல்லுவோம். அப்போ கூட்டு கல்யாணி தான் ஆச்சு. இப்போ எப்படி டெவலப் பண்ணுறோம்? ரைட்? ஓகே, எனி டவுட்? போகிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எதிர்பார்க்கல லெட்டர் முடியுமா? என்ன ரீகேப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் சார் சொன்னாங்க why do we do business? எதுக்காக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டெப்ஸ் 5 steps to success in business. First, profit. Next, productivity. And then performance. And then success psychology and failure psychology. இந்த ஃபார்முலா எப்படி வந்தது யாருக்கு தெரியும்? ஃபார்முலா ரைட்டா வரல. ஆல்மோஸ்ட் ரைட் தான். எப்படி அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ்? அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணிருக்காடா? எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய ஃபெயிலியர்ஸ் செய்யும் தப்பு செய்வோம் சார். இல்ல நிறைய கம்பெனிக்கு ட்ரைனிங் எடுக்கிறீங்க, அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ். So, don't need to reinvent the wheel. Plug and play தான். ஏன் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண? மைக் ஆனா. ஏன் டைம் வேஸ்ட் பண்ண? குயிக்காக லேர்ன் பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்க.
Next, what is mine? What is mine and where it is in you? Mine na enna adu ungalla enga irukku. First edu muliyama mine na first enna solranga. It's a thought, right? Next, who am I? Na first yaru? நம்ம யாரு? Body plus mind. Next, body or mind connect ஆறது எங்க? Yes, subconscious. And then subconscious வந்து connectivity unconscious mind, right? Sure. Can you control the mind? ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்சர் வந்து எல்லாம் எஸ் சொன்னோம், ரைட்டா? சார் வந்து நோ சொன்னதுக்கு அதுக்கு என்ன சொன்னாங்க? நம்ம எஸ் சொன்னதுக்கு ஒரு ஆன்சர் சொன்னாங்க, ரைட்டா? என்ன சொன்னாங்க? மைண்டை வந்து எஸ், ரைட். If mind cannot be controlled, my life goes by. Situation. Right? If my life goes by situation, where do I land up? If my life goes by situation, where do I land up? Engagement. Situations. Destiny. Decision. Winners always take responsibility. Failures always have ready-made excuses, labelings. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? Can anyone please say example? Failures. இப்போ நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோம், அதுக்கான எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம், ரைட்டா? அது என்ன சொல்லுவோம்னா நொண்டி சாக் சொல்லுவோமா? அதுதான், எஸ், அதுதான் சார் சொன்னாங்க. சரி, வாட் ப்ரொசீட்ஸ் அவர் ஆக்ஷன்ஸ்? Decision making. Next, demonstration, success or failure. Next, conscious, unconscious and subconscious mind. இது மூணுமே எங்க ஒர்க் பண்ணுதா? situation and decision, consciousness and destiny. Next, 3 decisions that control your destiny. What to focus on each moment of my life. இந்த மூணுக்கும் சார் நம்மள டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க. What things mean to me? What should I do now? Next, communication க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க சார். சோஷியல் மீடியா வச்சு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ரைட்? And then decision making process. Rise your standard. What standard I have in my life? 4-step ultimate process. Success formula. Clearly decide what you want. First நமக்கு என்ன வேணும்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியோட இருக்கணும். And take massive action. என்ன வேணும்னு தெரிஞ்சிட்டா அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும். Next, notice what is working and not working. நம்ம என்ன பண்ணா ஒர்க் ஆகுது, சக்சஸ் வருது, என்ன பண்ணனா ஃபெயிலியர் ஆகுது, அதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். Then change your approach continuously until it work. நமக்கு சக்சஸ் கிடைக்கிற வரையும் அதை இறங்கி ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். That's it. Okay.